உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னன்னா ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவில் விளக்கமாக பேசுறோம். அப்ப அந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்துல, அது போக மீனத்துல ராகு பகவான், ஜூன் 1 அதாவது மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறாங்க. அது போக ரிஷபத்துல குரு இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க. இதுல சுக்கிரன் ஜூன் 12ஆம் தேதி மிதுனத்துக்கு வருவாரு. புதன் ஜூன் 14ஆம் தேதி மிதுனத்துக்கு வருவாரு. சூரியன் ஜூன் 15ஆம் தேதி மிதுனத்துக்கு வருவார். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோ பாக்குறீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும். அப்ப உங்களுக்கு இப்ப 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க. இதுல சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப அந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்ப விரயஸ்தானத்துல இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத பல விரயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப அந்த பல விரயங்கள்னா உங்களுக்கு சுப விரயங்களை தான் கொடுப்பாரு. காரணம் அங்கே சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப குடும்ப ரீதியான செலவுகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு விரய செலவு, அது போக உங்களுக்கு கோர்ட் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, இதுல உங்களுடைய பிரச்சனை சால்வ் செய்வதற்குண்டான செலவுகள் உருவாகும். அது போக நம்ம குடும்பத்துல காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னால கண்டிப்பாக இது மாதிரி விரயங்கள் நடக்கும். இது போக நீங்க யாரு கூடயாவது பார்ட்னர் சேர்ந்திருக்கிறீங்க, இல்ல யாரு கூடயாவது பார்ட்னர் சேரலான் இருக்கிறீங்க. அப்ப அந்த பார்ட்னர் சேர்ந்தவங்கனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்கனால இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், அவங்கள பார்க்க அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலக்கி விடுறது, இது எல்லாமே இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப அது புதுசா பார்ட்னர் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தாராளமாக செய்யலாம். இதுக்கு அடுத்ததாகப்பட்டது உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி அந்த மிதுன ராசிக்கே வர்றாங்க. அந்த மிதுன ராசியுடைய அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அப்ப அந்த புதன் பகவான் அந்த ராசிக்கே வர்றாங்க. அந்த புதன் பகவானோடு 15ஆம் தேதி சூரிய பகவானும் இணைறாங்க. அப்ப இது இணைவதால் புதாதித்ய யோகம். அப்ப அந்த புதாதித்ய யோகமாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தாலும் புதன் அங்கே ஆட்சி பெறுவதாலும் மிதுன ராசியில நிறைய பேர் எனக்கு சொந்த தொழில் செட் ஆகல, சொந்த தொழில பிரச்சனை, எனக்கு வேலையாட்கள் செட் ஆகல, நான் தொழில் செஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் பின்தங்கிதான் வந்துட்டு இருக்கிறேன், என்னால வளர முடியல, வளர்ச்சி ஆகல, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். அது போக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில அந்த வேலை போய் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். அதே சமயத்துல அந்த வேலையிலையும் பிரச்சனையோடும் வேதனையோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர். அப்ப இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த புதன் அவங்களுடைய ராசியில ராசி அதிபதி ஆட்சியானதுனால இவங்களுடைய அந்த சூழல் மாறப்போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு
செய்யக்கூடிய தொழில்ல மாற்றம் உருவாகும். அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்ல நான் எப்படியும் இந்த தொழில்ல நான் சக்சஸ் பண்ணியே தீருவேன், இந்த தொழில்ல நான் சம்பாரிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும். அது போக அந்த தொழில்ல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து நிறைகளை கொண்டு வந்து அந்த தொழிலை நல்ல முறையில நடத்தி அதுல சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் வந்தாச்சு. அப்ப இந்த பீரியட்ல நீங்க கடன் வாங்கி ஒரு கேபிட்டல் போட்டு அந்த கேபிட்டல் விட அதிகமாக சம்பாரிச்சு அந்த சம்பாரிச்ச காசை கடனுக்கு கட்டுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம். இந்த டயத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கடன் பட்டாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரூபத்துல எனக்கு தொழில் செட் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களை தேடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் கொடுப்பாங்க. காரணமாகப்பட்டது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க, அதுவும் புதனோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் பலம், அரசியல்ல செல்வாக்கு, அரசியல்ல நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு பாராட்டுக்கள். அப்ப அந்த பொசிஷன் மூலியமாக பிரபலமாவீங்க. அதே சமயத்துல கவர்மெண்ட் தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழில உங்களுக்கு ஒரு படி மேல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போக சுய தொழில் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த தொழில்ல முன்னேற்றம், அந்த தொழில்ல ரொம்ப சிறப்பா வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இதற்கு முன்னாண்ட எனக்கு தொழில் சரியில்லை, நான் கடன் பட்டுட்டு இருக்கிறேன், என்னால முடியலையும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முடியும், என்னால செய்ய முடியும், சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்ல மாற்றங்கள் தெரியும். அது போக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்ல ஒரு நம்பிக்கை வரும். அதனால பார்க்க போனா உங்களுக்கு வியாபார ரீதியில, தொழில் ரீதியில வரக்கூடிய லாபங்கள் அதிகமாகும். காரணம் என்னன்னா உங்களுடைய ராசியில ராசி அதிபதி ஆட்சி. இதற்கு முன்னாண்ட 12ஆம் இடத்துல அந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் அங்கே சுக்கிரன் ஆட்சி. இதுக்கு அடுத்தபடியாக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரும். அது போக சொத்து நீங்க வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, நீங்க இருக்கிறதுக்கு வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுக்கு சத்துருக்கள், உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு துரோகிகள், இவங்க பார்க்க போனா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து அவங்க எல்லாமே விலகி போவார்கள். அப்ப அவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம், ஒரு அற்புதமான காலகட்டம். அது போக உங்களுடைய லக்னத்திலேயே புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால 1ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அதனால கண்டிப்பாக பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது அருமையான காலகட்டங்கள். அந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்க நினைச்ச கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணி அதை சாதிக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது போக அவங்க நினைத்த காலேஜ் இந்தியாலையும் கிடைக்கலாம், வெளிநாட்டிலையும் கிடைக்கலாம். அப்போ அவங்க தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்துல அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க அவங்களும் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அருமையான அற்புதமான டைம். ஏன்னா புதன் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எது முயற்சி பண்ணாலும் அது நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க உஷாரா இருக்க வேண்டியது எங்கன்னா நண்பர்கள் மத்தியில. அப்ப அந்த நண்பர்களால் சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளுக்கு யார் தேவை யார் தேவையில்லைன்னு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டீப்பா பழக வேண்டாம். அதே சமயத்தில் நீங்க மிதுன ராசி, ஒருத்தரை பார்த்தாவே
நல்லவரா கெட்டவரா, இவங்க எந்த எண்ணத்துல நம்மளோட பேசுறாங்க அப்படின்னு எடை போடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. அந்த சக்தி இப்ப பலவீனமாயிரும். அந்த சக்தி பலவீனமானதுனாலதான் உங்களுக்கு பார்க்க போனா கூட்டாளிகள்னால, உறவினர்களால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அந்த வாய்ப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க. அவங்களோட பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்களை நம்பி எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம். எதுலையும் பார்ட்னர் சேர்த்திக்க வேண்டாம். அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா 23ஆம் தேதி இரவு 10 மணிலிருந்து 26ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த சந்திராஷ்டமம் இருக்குது. அப்ப அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்க முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான பேச்சு பேச வேண்டாம். முக்கியமான விஷயத்துல கையெழுத்து போட வேண்டாம். ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றதோ, ஒரு கெரயம் பண்றதோ, ஒரு ரெஜிஸ்டர் பண்றதோ அந்த அன்னைக்கு வச்சுக்க வேண்டாம். அதே சமயத்துல உங்களுடைய தொழில ஒரு கேபிட்டல் போடுறதோ, ஒரு தொழில முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யறதோ அந்த டயத்துல செய்யாமல் அதுக்கப்புறம் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த சமயத்துல நீங்க பெருமாளுடைய வழிபாடு, அந்த பெருமாளை வழிபட்டு வந்தால் உங்களுடைய சகல கஷ்டங்களும் தீருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக பெருமாளை வழிபட்டு வாங்க. இது போக நீங்க இப்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா, உங்களுடைய சுற்றுப்புறம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரிலேஷன்ஸ் இவங்ககிட்ட பேசுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயத்துல 4ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, உங்க தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்க. அப்படி நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். வணக்கம், நன்றி.